அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். என் உயிர் தமிழ் மக்களே, இந்த குரல் இனிமேல் நமக்கு கேட்காது. மிக சிறந்த படைப்பாளர், தமிழ் சினிமாவே புரட்டி போட்டவர், சூப்பர் ஸ்டார், 2 சூப்பர் ஸ்டாரை சூப்பராக திரைக்கு கொண்டு வந்தவர், சத்யராஜை கதாநாயகனாக்கியவர். அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். 6 சீரியஸில் ராதா, ரஞ்சனி, ஏகப்பட்ட ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நடிகைகளை தமிழ் சினிமா உலகத்துக்கு கொடுத்தவர். அவர் நேற்று இறந்துட்டார். பட்டு எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் ஒரு சிறந்த படைப்பாளி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா நியூஸ் சேனலுமே சொல்லி வைத்தது போல் அந்த முகத்தை காமிச்சு பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்க அவங்கள்ட்ட பேட்டி கேட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க நம்ம நியூஸ் சேனல். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஒரு துக்ககரமான சம்பவம். மாதிரி 24 ஹவர்ஸ் காமிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்பர் 2 ஒருத்தர் போய் இளையராஜாட்ட கேட்குறாரு, ஏன்னா பேட்டியாக கேட்குற, பேட்டி கொடுக்குற இடமா அது, திட்டுறாரு. திட்டனா கோபமாலாம் இல்லை, அந்த அவர் எல்லாமே அவர் தான். ஏன்னா பாரதிராஜா தான் இளையராஜாவையும் அவங்க ஃபேமிலியும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தது சென்னைக்கு. கங்கை மரன் அவங்க வீட்டில் என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு யாராவது சட்டம் போடுறாங்க. அதை ஒரு கிளிப்பாக எடுத்து வெளில போட்டிருக்காங்க. கங்கை மரன் திட்டினார் பாரதிராஜா குடும்பத்தினரே, அவங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மரணம் என்பது நடந்து போச்சு. நல்ல படைப்பாளி, அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சு, ஆழத்தை காமிச்சு, அதையே திரும்ப திரும்ப அவர் அங்கே இருந்தது உடம்பு அப்படி இங்கே கொண்டு போனாங்க. அது தேவையில்லை. இறந்துட்டாருன்ற செய்தி. அடுத்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை ஒரு செய்தியை ஆக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன ஜேர்னலிசத்துக்குள்ளே இருக்குன்னு தெரியல. நம்ம இது ரிப்பீட்டடாக இப்போ அஜித் குமார் விஷயம் நல்லவே நடக்கலை. அவங்க வீடை போட்டாங்க, வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ளே விடலை. அதுதான் சிறப்பான விஷயம். இன்ஃபேக்ட் இந்த பாரதிராஜாவோட சிஸ்டத்தை போய் கேட்குறாங்க, அவங்ககிட்டலாம் எப்படி இருப்பார், இந்த இழப்பெண்ணை பற்றி நினைக்கிறேன் ஒருத்தன் கேள்வி கேட்குறான். என்ன அது என் கூட பிறந்தவன் செத்து போயிட்டான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிராமத்து பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம உண்மையிலே இந்த கேள்வி கேட்குறதுலாம் உண்மையிலே படித்து வந்தாங்களா படிக்காமல் வந்தாங்களா, ஒரு எரிச்சலாக இருக்குது. ஸோ அவர் மேலே ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு. நல்ல படைப்பாளி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டில் ஒரு சிறந்த மனிதராக பெயர் பெற்றவர். அவர் ஆன்மா சாத்தியாகிட்டோம், அவ்வளோதான். அவரை ஒரு முறை நான் சந்திச்சிருக்கேன். நான் வசித்த ஒரு நகரில் ஒரு ஒரு கதாசிரியர், பாடலாசிரியர் தேன்மொழின்னு ஒரு பொண்ணு. அவங்களுக்கு யாருமே ஒரு வீடு கொடுக்க மாட்டேன்னாங்க. இப்போ நான் தான் இப்போ செக்ரட்டரி, நான் தான் அவங்க அக்கா தங்கச்சிலாம் எனக்கு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஓனர்கிட்ட சொல்லி 1A அப்படின்னு நினைக்கிறேன், மேக்ஸ்வர்த் நகர் கொலப்பாக்கத்தில் வீடு கொடுத்தேன். நான் சொன்னோன்னா அந்த ஓனர் கொடுத்தாரு, முகேஷ்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவார். ஒரு ஏஜ்டு பர்சன் நல்லா அவங்க கூட அவங்க பக்கத்தில் ஏதாவது ஷூட்டிங்னா பார்க்க வருவார். அப்போ ஒரு முறை என்கிட்ட அட்ரஸ் கேட்கும்போது நான் சொன்னேன், இது இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டு போய் அவங்கள விட்டேன். அந்த அம்மா ரொம்ப எங்களை ஒரு அட்டாச்சு, அந்த தேன்மொழியும் ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல கலைஞர் இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது வருத்தத்தோடு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுப்போம். இனிய தமிழ் மக்களே அப்படின்ற அந்த குரல் ரொம்ப பிரமாதமான குரல். அது ஆக்சுவலாக அந்த குரலுக்கு வைகோ பின்னாடி கையை கட்டிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதாவது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை 2016 படுதோல்வியை ஒரு பிளான் பண்ணி ஜெயலலிதாவோட சேர்ந்து கொடுத்துட்டு அவர் நடந்து போகும்போது விஜயகாந்த் அப்படியே பார்த்துட்டே இருக்க மாதிரி இவர் நடந்து போவார். அவன் வந்த வேலை முடிஞ்சுது, நான் அடுத்த கட்சியை அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது கரெக்டாக அந்த வீடியோவுக்கு அந்த குரல் பயங்கரமாக சூட்டாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க நாங்கள் திமுகவோட இல்லைன்னு சொல்லிட்டு. அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் ஒரு பேஸ் கிடையாது. ஒரு ஊருக்கு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. சில இடங்களில் 10,000 பேர் 5,000 பேர் இருக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை கம்யூனிஸ்ட் முன்னெடுத்திருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நம்பர் 2 திரு
பெஞ்சமின் அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் வந்து ஒரு நல்ல நல்ல அருமையான ஆள், தொண்டரோட தொண்டராக இருக்கக்கூடியவர். ஏதோ ஒரு தவறான ஒரு இன்புட்டில் வந்து அவரோட பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நேற்று டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டார். அது ரொம்ப பெயின்ஃபுல். அவர் வந்து உண்மையிலே எடப்பாடிக்கு தோளோடு தோல் நின்றவர். பிரச்சனைக்குரிய நேரத்துலலாம் ஸ்ரீவார் கல்யாண மண்டலத்தில் என்ன மீட்டிங் நடந்தாலும் அவருடைய மாவட்டத்துக்கு கீழே வரனால அவர் தான் வந்து இறங்கி பண்ணுவார். ஏற்கனவே மதுரவாயில் நின்று ஜெயிச்சவர், மந்திரியாக இருந்தவர், ரொம்ப வெல் கனெக்டட் பர்சன். அவருடைய இழப்பு வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி தான். அதே போல் திரு ஜெயக்குமார் அவர்கள் துறைமுகத்தை சேர்ந்தவர், அந்த ராயபுரத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை உண்டவருக்கு. நாலேஜபிள் பர்சன், நல்ல மனிதர். அதாவது அவர் அந்த பொண்ணுக்கெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டால் கூட ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு ஒரு கிளாஸ்மேட். எனக்கு வேண்டப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு பிஏவாக இருந்தது, பார்த்தசாரின்னு சொல்லிட்டு. அவர் வந்து டிவிகேக்கு போகிறான்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராலிமலை விஜயபாஸ்கர் டிஎம்கேக்கு போகிறான்ற ஒரு விஷயம் அதிர்ச்சியாக இருக்குது. அவர் நாளைக்கு ஜாயின் பண்ண வந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா, டிவிக்கே ஆளுங்கட்சி அதில் போய் சேர்றாங்கன்னா நான் ஒரு பாராட்டத்தக்க விஷயம், மக்கள் அப்படி தான் சேருவாங்க. டிஎம்கே எதிர்கட்சி, இந்தியாவிலே நான் எனக்கு தெரிஞ்சு தோத்த கட்சியில் போய் வந்து யாரும் சேர மாட்டாங்க. ஆனால் பனையூர் பாபு போய் தோத்துட்டா, அவர் விடுதலை சிறுத்தைகளில் முக்கியமான பொறுப்பில் இருந்து அவர் போகிறாரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு மதுராந்தகம் அண்ட் செய்யூருடைய மாவட்ட செயலராக போட போகிறாங்க திமுகவில். நம்பர் 2 அநேகமாக ஷானவாஸ் போயிடுவார், எஸ்எஸ் பாலாஜி போயிடுவார், முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேருமே. அப்புறம் பெஞ்சமின் நேற்று போயிட்டார். அடுத்து விஜயபாஸ்கர் போகிறாரு. ரொட்டீனாக அந்த வெல்ற விக்கெட்ஸ் எல்லாமே டிஎம்கே போகிறாங்க. அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து ஒரு அரசியல் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்குது. 2 பக்கமே போகக்கூடாதுன்றது என்னோட கருத்து. என்ன தைரியத்தில் டிவிக்கே நம்பி போகிறாங்கன்னு தெரியல. பட்டு டிஎம்கே வந்து ஸ்டாலினே இல்லைன்னா கூட, உதயநிதியே இல்லைனா கூட அந்த கட்சி இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு தனி மனிதனுக்கான கட்சி. இப்போ விஜயகாந்த் அவருக்கு அப்புறம் அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. அவர் இறந்தப்புறம் அவருக்கே அவருக்கான ஆட்கள் இன்னும் அங்கே இருக்காங்க. அவருடைய அந்த ஒரு மாஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சீமான் அப்படின்னா சீமானுக்காக தான் அந்த கட்சி, அதுக்கப்புறம் செகண்ட் லைன்லாம் கிடையாது. அதே போல் தான் விஜய் அவர்களுக்கும். பட் இது புரியாமல் அந்த மக்கள் போயிட்டுருக்காங்க. சரி, அது அவங்களுடைய விருப்பம், நாம் என்ன பண்ண முடியும். இது ஒரு அரசியல் நிகழ்வாக, இந்த மாதிரி அரசியல் நிகழ்வு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கெல்லாம் எதிர்பார்க்காத விஷயமா இருக்குது. ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா முதல்வராக வந்து கருணாநிதி அவர்கள் அப்போது எதிர்கட்சியில் இருக்கார். ரொம்ப மட்டமாக தள்ளு வண்டிகள்லாம் நிறைய ரொம்ப கொமாளித்தனமான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி கருணாநிதியை வந்து மட்டம் தட்டினார். அவர் இன்னைக்கு திமுகவுக்கு எந்த முகத்தோட போகிறான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட்டை இலக்கியன்னு ஒரு 1.25 கோடி ஓட்டு தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலை வந்து எது நடந்தாலும் அது இருக்க போகுது. திமுகன்னு ஒரு 1.5 கோடி ஓட்டு இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 3வது வந்து விஜய் இப்போ 1.5 கோடி ஓட்டுனா இப்போ வந்து சனியன் சகடை அங்கே போகிறாருன்னு நினைக்கிறேன் வைகோ அவர்கள். இனிமேல் தான் விஜய்க்கு பேட் டைம் ஆரம்பமாக போதும்னு ஒரு பயமாக இருக்குது. விஜய் வந்து அவரை நிச்சயமாக சேர்த்துக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அதில் ஒரு எம்எல்ஏ கூட வந்து பேர்லாம் சொல்ல வரும்ல, அவர் வந்து எம்எல்ஏவை ஜெயிச்சதே, எம்எல்ஏ சீட் கிடைச்சதே பெரிய விஷயம், ஜெயிச்சது அதை விட பெரிய விஷயம். அது ஜஸ்ட் மிஸ், நம்மளும் மந்திரியாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு புலம்புறார். அதாவது ஆசை பாருங்கள், எம்எல்ஏ சீட்டே கிடைக்காது, எம்எல்ஏ சீட் கிடைச்சவன் ஓட்டு கேட்காதெல்லாம் ஜெயிக்கிறான், அவரும் ஜெயிக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்லி அவன்லாம் ஆகிட்டான் நாலி அப்படின்னு ஒரு வருத்தம். என் நண்பர் வந்து விழுப்புரம் பக்கத்து மாவட்ட செயலாளர் இருக்கார் விஜய் பாலாஜி. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி 225 ஓட்டில் தோக்குறாரு. அவர் ஜெயிச்சிருந்தா அவர்லாம் ஷோராக மாவட்ட செயலாளர், ரொம்ப எனக்கு நெருக்கமான நண்பர். அரசியல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய தவறு ஃப்யூச்சரில் வைகோவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட பேட் டைம் ஸ்டார்ட்னு அர்த்தம். நம்பர் 2 வந்து காங்கிரஸை உள்ளே வச்சுருக்கிறது வந்து அதோட மோசமான விளைவுகளை கொடுக்கும். காங்கிரஸ் ஒரு முடிஞ்சு போன கட்சி, அது ஒரு இத்து போன கட்சி. அதில் வந்து கம்யூனிஸ்டுக்கு மொத்தமே 5 எம்பி தான், ஆனால் 4 எம்பி தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே உடஞ்சி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. திமுக பண்ண வேலை ஒன்றுமே இல்லாமல் இருந்தவனுக்கு கூப்பிட்டு 2 சீட்டு கொடுத்து, அதே போல் வைகோவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து, அதே போல்
கம்யூனிஸ்ட் மாதிரியே வந்து இன்னும் சில கட்சிகளுக்கு நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, 2 எம்பிலாம் அந்த கட்சிக்கு டூ மச்சு. இன்றைக்கி அதோட விளைவுகளை திமுக வந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் படி அன்புமணி அவர்களும் இன்னும் ஃப்யூச்சரில் டிஎம்கே தான் டிபெண்ட் பண்ணுவார். ஏன்னா டிஎம்கேல ஸ்டாலின் சொன்னால் தான் மோடி அவர்கள் வந்து இவரை மந்திரி ஆக்குவார்ன்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதாக அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. காலம் பதில் சொல்லுவார். உடனே வந்து சொக்கலிங்கம், நீ திமுக காரணம் பேசாம, எனக்கு கடைசியில் வந்து என்னை உடம்புல போற்ற வேண்டிய ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறது காவி தான். ஸோ இந்த என்னை வந்து மறுபடியும் கட்சி வலயத்துக்கு கொண்டு வராதிங்க. நான் கேட்குற, நான் பார்த்த உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசியல் செய்திகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதில் இவன் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சானான்றதெல்லாம் வேறு விஷயம். விஜய் கட்சி வீணாக போகக்கூடாது அப்படின்றத எனக்கு ஒரு ஆசை உண்டு. வைகோவால் அந்த பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயமும் இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரல் விஷயத்துக்காக நான் சொன்னேன். அண்டு அரசியல் செய்தியோட பிடிப்போம். ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்த விஷயம், சுத்தமான தேன் அப்படின்னு சொன்னால் 9840394600 98 403 94 600. அந்த தேன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். தேனை நீங்களே எடுத்துங்க. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சு. அது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் எடுக்கிற மாதிரி தேன் எடுக்கல. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் அந்த நான் சொல்லக்கூடிய தேன் கிடைக்கும். நான் ஒரு ஊர் இருக்கலாம், அந்த ஊரில் ஒரு பர்டிகுலர் மரங்கள் செடிகளில் தான் இந்த தேனீக்கெல்லாம் தேன் கூடு, இந்த கூடை கட்டி அதுலேருந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய மருத்துவ குணம் கொண்டது. உங்களுக்கு வந்து வாங்கி அதில் சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை சொக்கலிங்க இது சும்மா நீங்கள் ஏமாத்திட்டு அப்படின்னா உங்களுடைய பணம் உடனடியாக வாபஸ் கொடுக்கப்படும். இது வந்து ரேட்லாம் கம்பேர் பண்ணி இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது குறைவாக இருக்கலாம் வந்து ஆர்கியூ பண்ணாதீங்க. நல்ல தேன், சுத்தமான தேன், மலை தேன், ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வகையான தேன் வந்து இன்னொரு இடத்துல கிடைக்காதுன்ற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேன். அது உங்களுக்கு வேணும்னா 9840394600 நம்பரை தொடர்பு கொள்ளவும். 3 கோயில் விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து விழுப்புரம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில் வைகாசி மாதம் அமாவாசை அன்னதானம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை வக்கரகாளியம்மன் கோயில் திருமண மண்டபம் அருகில் அன்னதானம் வந்து கொடுக்கப்படும் ஆஸ் யூஷுவல். அதுக்கான நம்பர் 9345273429 93 452 73 429 1. ரெண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் அன்னதானம் 13/6/2026 சனிக்கிழமை மாலை 5 to இரவு 8 சிவன்மலை அடிவாரம் அரசு பள்ளி எதிரில் உள்ள வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம். அதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 91 50 623 623 9150623623. அடுத்ததாக வந்து மயிலாடுதுறையில் வைத்தியநாத சுவாமி கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முருகருக்காக முதல் முறையாக அன்னதானம் துவங்குகிறோம். அன்பு சகோதரி ஷீலா அவங்க தலைமையில். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9092622817 90 926 22 817 9092622817. இது வந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி 13/6/2026 சனிக்கிழமை காலை 10 மணி. இடம் கோயில் மேற்கு கோபுர வளாகம். இந்த முருகர் கோயிலே மக்களுக்கு வந்து அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த டெல்டா மக்கள் மட்டும்தான் தூக்கி கொண்டாடுற கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. இந்த ராகு கேது இந்த செவ்வாய் நவகிரகத்துக்காக அந்த ஜோசியர்கள் சொல்லி இந்த கோயிலுக்கு போகிறவங்க வந்து நம்ம மற்ற ஊர்லேருந்து போவாங்க. ஆனால் எந்த முருகர் கோயிலுக்கும் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்பெஷல் விஷயம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது. நான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத போது 1989 அந்த கோயிலில் போய் மொட்டை போட்டிருக்கேன். 88 89 மொட்டை போட்டிருக்கேன். அது எனக்கு அந்த விஷயம் தெரியும், அதனால் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதே போல் நான் அந்த முறை திருப்புலானி வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஜூன் 14 வந்து கோயம்புத்தூரில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன். அது வந்து 108 கோமாதா பூஜை ஞாயிற்றுக்கிழமை வினு எங்கே நடக்க போகுதுன்னா பனியன் மீடோஸ் 100 feet ஜங்ஷன் ஒலம்பஸ் ராமநாதபுரம் கோயம்புத்தூர். இதுக்கு வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஒர்க்கிங் கமிட்டியோட சேர்மன் வந்து திரு மாணிக்கம் ஐயா, சக்தி குரூப் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவங்க பையன். ரவி சாம் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹர்ஷா வித்யா குருகுலமுடைய ஹெட்டு, அவர் தான் இந்த கமிட்டிக்கே சேர்மன். ரவி சாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேணு சீனிவாசனோட சம்பந்தி. கோயம்புத்தூரில் ஒரு டாப் கம்மாவர் நாயுடு ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி.
வைஸ் சேர்மன் வந்து திரு வசந்தகுமார் ஐயா, அவங்க டாக்டர் வசந்தகுமார். அவங்க வந்து கற்பகம் இன்ஸ்டியூஷனோட சேர்மன், கற்பகம் காலேஜ், கற்பகம் யூனிவர்சிட்டியோட. அடுத்ததாக வந்து பிரஃபுல் எஸ் செஜ்பால், பிரசிடென்ட் குஜராத்தி சமாஜ், அவங்க தலைமை, அவங்களும் ஒரு வைஸ் சேர்மன். ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து ஸ்ரீ பாலாஜி ஸ்ரீதர் அட்வொகேட், செக்ரட்டரி சிஏ வாசுகி, ஜாயின்ட் செக்ரட்டரி விக்ரம் செந்தில், இவங்கெல்லாம் ப்ளஸ் ரிசப்ஷன் கமிட்டி. இது வந்து காலைல 5 மணிக்கு கணபதி ஹோமம், அப்புறம் வந்து 6லேருந்து அதாவது 6 AM to 4 PM வரைக்கும் லகு மங்கள சந்தி ஹோமம். அப்புறம் வந்து 8 மணிக்கு சுதர்ஷன ஹோமம், 10 மணிக்கு 108 கோமாதா பூஜா, 108 ஸ்மால் ஆவணம், அப்புறம் 108 சிவாச்சாரிகள், 108 தம்பதி சமேத பூஜை, அப்புறம் பூர்ணாதி. இது வந்து 11:15 காலையில். இதில் வந்து ரிசப்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ரவிசாம் சார், நம்பர் 2 மாணிக்கம் சார், நம்பர் 3 வசந்தகுமார் சார், நான் தான் கற்பகம் காலேஜ், நம்பர் 4 வந்து வாசுகி அம்மா, செக்ரட்டரி கொங்குநாடு காலேஜ், நம்பர் 5 வந்து பிரஃபுல் செஜ்பால், குஜராத்தி சமாஜ் கோயம்புத்தூருடைய பிரசிடெண்ட்டு, நம்பர் 6 வந்து ஆண்டாள் சொக்கலிங்கம், பிரசிடெண்ட் ஆண்டாள் பக்தர் பேரவை, 6 நாகஸ்வர்ணாம்பல், டைரக்டர் ராமகிருஷ்ணா மில்ஸு, வனிதா முகன், பிரசிடெண்ட் சிறுதுளி அமைப்பு, அவங்க ஒரு பிக் டைமர். அப்புறம் அழகிரிசாமி ஆடிட்டர், பாரதிய வித்யாபவனோட செக்ரட்டரி, ஜிகே செல்வகுமார் ட்ரஸ்டி கௌமார மடம், தனவேல் சார் மேனேஜிங் டைரக்டர் ப்ரோசன் பிரைவேட் லிமிடெட், சத்யநாராயண் சார் மேனேஜிங் டைரக்டர் வரதராஜா மில்ஸ், பிஹெச்டியோடைய மருமகன் அவர், ஸ்ரீ பாலாஜி ஸ்ரீதர் அட்வொகேட், சுந்தர் தேவர், அப்புறம் சசிதரன் கோயம்புத்தூர் மலையாளி அசோசியேஷன், அப்புறம் எஸ் கோபாலகிருஷ்ணன் சேர்மன் கொங்கு செட்டியார் அசோசியேஷன், அப்புறம் சிவகணேஷ் ஓனர் வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல், ஸ்ரீனிவாசன் அன்னபூர்ணா குரூப்பு, அப்புறம் தங்கவேலு சார் மேனேஜிங் டைரக்டர் பரிபூர்ணா ஷெல்டர்ஸ், ஹால்துரை, ஊட்டியில் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, மலையப்பசாமி சார் கபிலர்மலை எக்ஸ்எம்எல்ஏ கரூரில் இருக்காங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, சண்முகம் சார் அட்வொகேட்டு, ஸ்ரீதர் மூர்த்தி சார் அட்வொகேட்டு, அப்புறம் அழகப்ப செட்டியார் பேனியன் மீடோஸ், டாக்டர் ராம்குமார் டைரக்டர் வைத்திய கிராமம், அப்புறம் பிரபுகுமார் பட்டக்கர் தேவேந்திர குல சமாஜ் பிரசிடெண்ட்டு, டாக்டர் சுரேஷ் வெங்கட்ராமன் எஸ்எல்வி ஹாஸ்பிட்டல், அப்புறம் அரங்கம் வரதராஜன் சவுத் கைலாஷ் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், சாம்ராஜ் பி நிவாஸ் லிவிங் ஆலந்தூர், சந்திரமோகன் ஸ்ரீ மயிலம் சில்க்கு, அப்புறம் கவிமணி கைலாசம் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி, ஐயா வைகுந்தர் திருப்பதி, அப்புறம் டிகே ஆறுமுக சந்திரமோகன் பிரசிடெண்ட் எல்எம் நாயுடு ட்ரஸ்ட்டு, ராஜேஷ் குளோபல் ஷிப்பிங், அப்புறம் டாக்டர் வாசுகி எஸ்என்வி கார்டன் அவினாஷ்லிங்க யூனிவர்சிட்டி, டாக்டர் வாசுகி அவங்க தான் சான்சலர், வைஸ் சான்சலர், அப்புறம் ஷீஸ் நாட் வைஸ் சான்சலர், அவங்க வந்து அவினாஷ்லிங்க யூனிவர்சிட்டி, அப்புறம் விக்ரம் செந்தில் ரங்கம்மாள் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் கௌரி சங்கர் சென்னை ஆப்டிகல்ஸ். இவங்க எல்லாருமே ரிசப்ஷன் கமிட்டி என்னையும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல விழாவாக இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாருமே June 14 இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அந்த 108 பசுவை பார்க்கறது பெரிய விஷயம். நான் என்ன ஆர்வியர் அண்ணன் ஷெல்வி சாருடைய வீடியோ இதோட நான் போடுறேன், அதையும் முடிஞ்சால் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரும் அது சுற்றி உள்ள பகுதி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. கோயம்புத்தூரில் வரக்கூடிய வைகாசி 31 14/6/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை நமாமி கோமாதரம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் 108 தேசிய கோமாதாக்களை வைத்து அற்புதமான பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. எத்தனை கோமாதா? 108 கோமாதா. நினைத்தே பார்க்க முடியாது. பிரம்மாண்டத்தின் உச்சம். 108 திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வந்த பலனை கிடைக்கும். சாதாரணமாக நினைக்காது. காமதேனு, மகாலட்சுமி எல்லாமே கோமாதா. ஸோ இது போன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த உலகம் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது,
பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்றால் அது கோமாதா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட கோமாதா 108 நமாமி கோமாத்திரம், இடம் பேனியன் மேடோஸ், 100 அடி சாலை சந்திப்பு, ஒலம்பஸ், ராமநாதபுரம் பகுதி, கோயம்புத்தூர், கோவை 45. இதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலைமை திரு ரவிசாம் ஐயா அவர்கள், முன்னிலை டாக்டர் எம் மாணிக்கம் ஐயா அவர்கள், சக்தி குழுமத்தினுடைய தலைவர், டாக்டர் ஆர் வசந்தகுமார், கற்பகம் கல்வி குழுமம், விசேஷ அழைப்பாளர்கள் ஐயா திரு அஜித் மகாபாத்ரா ஐயா அவர்களையும் கூப்பிட்டிருக்கிறார்கள், என்னையும் கூப்பிட்டிருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய சித்தம் உங்களை சந்திக்கிறதுக்கும் கோமாதாக்களின் அருளை பெறுவதற்கும் பிராப்தத்தை நாடி உள்ளேன். இந்த அருளூரை எல்லாத்திலையும் விட கோமாதாக்களை தரிசனம் செய்வதற்குடன் நம்மளுடைய தர்ம ஆதீனம் ஐயா அவர்கள், வேளக்குறிச்சி ஆதீனம் ஐயா அவர்கள், கூனம்பட்டி ஆதீனம் ஐயா அவர்கள், சிறுவை ஆதீனம் ஐயா அவர்கள், காமாட்சிபுரம் ஆதீனம் ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். காலையில் சுதர்சன ஹோமம் நடக்கிறது, கணபதி ஹோமம் நடக்கிறது. காலை 10 மணிக்கு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காலை 10 மணிக்கு 108 கோமாதா பூஜை, 108 சிறிய யாக குண்டங்களுடன் 108 தம்பதியினர் சமேதராக சிறப்பு பூஜை செய்ய போகிறார்கள். நம்ம பூஜையில் ஒன்றும் அப்பாயின்மெண்ட்டோ இதோ வேண்டாம். அங்கே உட்கார்ந்து அந்த 108 கோமாதாவை தரிசனம் செய்து கோமாதா மடிகளை தொட்டு யாகத்தை முடித்த பிறகு நம்மளால் எத்தனை கோமாதா இருக்குதோ மனதார பிரார்த்தனை செய்து, உங்களால் முடிந்த கோமாதாக்கு அருகம்புல்லோ ஏதாவது கொண்டு போய் கண்டிப்பாக கொடுங்கள். மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மண்டலத்துக்குள் 48 நாட்களுக்குள்ளாக பெரிய பலத்தையும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும், தேகாரோக்கிய குறைபாடுகள் நீங்கி, கல்யாண வைபவங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி, புத்திர சந்தானத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி, தொழில் அபிவிருத்தி ஆகி அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை சுற்றி உள்ள பகுதிகளாக இருந்தாலும், இப்பொழுதே சொல்வதனால் தமிழகத்தில் இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், பாலக்காடில் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு சிரத்தையாக 14ஆம் தேதி நிறைந்த அமாவாசை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே உங்களோட பூஜையெல்லாம் முடித்து 10 மணிக்கு கோமாதா பூஜையில் கலந்து கொண்டாலும், பிரம்ம முகூர்த்தத்தில் யாகங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கோமாதா பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நண்பர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய பதிவு. வாழ்க வாழ்க கோமாதா, வாழ்க மங்களத்தினுடைய அனுகிரகம் அஷ்டமங்கலமும் உங்களை சேருவதற்கு மனதார பிரார்த்தனை. நன்றி, வணக்கம். அண்ட் அப்புறம் திருப்புலானி பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். திருப்புலானி 14/6 தயவுசெய்து போங்க. கோயில் கிழக்கு கோபுரம் அருகில் அன்னதானம் 11 to 1 காலையில். அதுக்கான நம்பர் 95 85 78 57 88 9585785788. முன்னோர் நினைத்தால் தான் நம்ம திருப்புலானே போக முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்ததை பார்த்தாலே அந்த ஆன்மாக்கள் நம்முடைய முன்னோர்கள் இருப்பாங்களே, அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. இது உண்மை. இது வேற எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேச முடியாது. நீங்கள் போனாலே, இப்போ நான் போகிறேன்னா என்னோட 7 ஜென்ம முன்னோர்கள் அந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அங்கே வந்ததுக்கே அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்றது அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ நான் போகிறேன் அப்படின்னா 7 ஜென்மத்திற்கு முன்னாடி 7 ஜென்மமாக என்னோட முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரிய பாட்டி, அந்த பாட்டி எல்லாம், அவங்க எல்லாருமே அவங்க வந்துடுவாங்க. இது ஐதீகம். அதுலேயும் என்னென்னா, அங்கே நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்றது இது தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலுக்குமே இல்லாத ஒரு விஷயம். அங்கே கோயிலில் அந்த கோயிலில் அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு கடலில் போய் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம்.
ஸோ அவர்களுக்கு வந்து முக்தி கிடைக்கல, அன்செட்டில்டாக இருக்க அந்த ஆன்மாலாம் முக்தி உடனே கிடைச்சிடும் நீங்கள் போய் பண்ணால். முக்தி கிடைச்சாலே வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே வந்து நம்முடைய திருப்பலானிக்கு போகிறோம். கோயம்புத்தூர் இருக்கவங்க வாங்க. டசன்ட் மீன் தட் நான் கோயம்புத்தூர் வரணும் நீங்கள் வரணும் கிடையாது. எது ப்ரிஃபரன்ஸ் கேட்டால் திருப்பலானி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா 108 கோமாத பூஜை, 108 தம்பதி சமேத பூஜையெல்லாம் பார்க்க முடியாது. 11:45 அது ஒரு பெரிய விஷயம் பொண்ணாவதோட பார்க்குறது. நான் வந்து ஷுவராக இன்றைக்கி காலையில் வந்துட்டு மதியானம் கிளம்புற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய தரப்பில் இருந்து. இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கிறதால நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு சிறப்பான விஷயங்களையும் சொல்லிடுறேன். அதே போல் நான் இன்னொரு விஷயம் நாளைக்கு, ஏன்னா நான் மறுபடியும் நாளைக்கு கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்மளுடைய திருப்பந்துருத்தியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து 14/6/2026 அன்னதானம் காலைல 11 to 1 மணி வரைக்கும் கோயிலுக்கு உள்ளே நடக்கும் அந்த அன்னதானம். அதுக்கு தொடர்பு எண் வந்து 98 94 36 75 20 9894436750. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். பங்கு பெற்று உங்கள் புண்ணியத்தை தேடிப்போம். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.